ஹாய் காய்ஸ், வெல்கம். நான் உங்கள் வெங்கி. நம்ம 3வது வாரத்தை ஆரம்பிப்போம். சி 3வது எபிசோட ஆரம்பிப்போம். ஜட்மெண்ட் டேயோட ஆரம்பிக்கிறோம். ஆமாம், நம்ம ஸ்கைலர் அக்கா வச்ச சண்டை பண்ணுவோமா? சொன்னோடனே அக்கா வந்துட்டாங்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு. எஸ், உங்களை காப்பாற்றுறதோட எனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு. எஸ் எஸ். ம், ஓகே. உங்களோட பாடி கார்டாக நினச்சிக்கோங்க. என்ன தைரியம் இருந்தால் நம்ம ஹிம்மோட ஆடிக்கிட்டே சண்டை போடுவோம். உடந்துக்கிட்டு டிக்யூ ஆஃப்ல இருந்துச்சுன்னா அவனை வெளில வச்சு நாயடி பேடி அடிச்சிருக்கலாம். ஐயோ, அக்கா வச்சுக்கோ. காடிக்கா. ஓ சரி, நான் மாறி அடிக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, அதுக்குள்ள உடம்பு இதாயிடுச்சு. கஷ்டமாச்சு இப்போ காப்பாத்துறது. இம்மோட ஆளு மேல நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். அவனை பிறந்து கட்டுங்க, வயசாக பார்க்குறாம அடிக்க. அவனை பெரிய மூவா போடுவேன்னு பார்த்தா என்னக்கா அங்கே அடி. அதேதான் அதேதான். ஜெய் மெக்கானியே ரோப் பிரேக்லேயே வந்துட்டு இருக்க. ஐயோ, அடிச்சிட்டேன். தூக்கி விட்றோம். அவ்வளோதான். ஆடியா, அவ்வளோதான். பறந்து விடு. என்றா வெளில தாண்டா போகிறேன். ஏன்டா முடிச்சிருக்கா? என்னடா விட்ட மட்டும். என்னடா ஆளு இது பண்றா? கமான் அப்படிதான். என்னடா ஐயோ, என்ன மஞ்சளை தாண்டல. வெளில மட்டும் வந்தானா முடிச்சிடலாம் அவனை. ஐயோ, A few inches later.
டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, அதனால ஐயோ இவன் வெளில வரமாட்டான்னு. ஸ்கைலருக்கா வெளில அமைச்சிருக்காங்க. வெளில அனுப்பிச்சுடான், நமக்கும் போர் அடிக்குது. அவனை வெளில மட்டும் அனுப்பிச்சுடுக்கா, நான் பார்த்துக்கிறேன். என்னடா மூவா போட்டுக்கிட்டு அழுத்தி என்னடா அடி. ஆளு வேணும்னு சொன்னீடா, அதுக்கு இப்படி அடிக்கிறீடா. மேட்ச் கொஞ்சம் கஷ்டம். போடு 1 2 அவ்வளோதான். இனி ஒன்று நான் போடுங்க. போடு எந்திரி. எங்கடா போற? உன்னை வச்சா அடிக்கிறதுக்கும் பிளான் போட்டு அவ்வளோதான். நம்ம தான் வச்சு ஆட நில்ற. உனக்கு நீ ரத்தம் வரச்சுட்டாண்ட போவ. நல்ல வேலை டைம் அவுட் இல்லை. போடும் குழம்பு கட்டு வாங்கிக்கடா. வேண்டு 2 தானே, 3 இல்லை. தடுக்கிற நீ. எந்திரி. என்னடா நீ இன்னும் அவனுக்கு ஒரு டவுட முடிச்சா. இவ்வளோ நேரம் அடி வாங்குறானே. நம்ம ஸ்ட்ரென்த் ஏற்றியே தான் அவனும் போட. இவ்வளோ தரையில் அடி வாங்கி போனால் ஏன் நான் தான் அடி. விட்டுரு அவ்வளோதான். எங்கடா நீ போக பார்க்குற? ஏண்டா பொண்ணுக்கிட்ட சண்டை போடுற? என்னமா இந்த மூலம் போட்டால் அடி வாங்குவான்னு நினைக்கிறேன். வாங்கி அவ்வளோதான்டா, சாப் ஆயிடுச்சுடா. வாழ்க்கை ஏமா நீ என்ன அடிக்கிற? இல்லைம்மா பொண்ணு. பொண்ணு. ஐயோ அந்த பை கேஸ் கையில் பொண்ணே வாழை நீயே அடிக்கலாமா? உள்ள போ. ஒரு நிமிஷம் ஆட முடிச்சு விடலான்னு பார்த்தா சேர்றா போறேன்டா, கீழே போறேன்டா.
அம்மா ஸ்மாக்க போடு. மேட்ச முடி முடிச்சிடுவா. முடியல, இதுக்கு மேல முடியல என்னால. ஏய் தோத்து போடா. எஸ், ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ எல்லாம் பார்க்குறது டூ கிட்ஸாக இருப்பீங்க. இந்த காலத்தில் டோரா புஜி ஃபேனுங்க நான். எங்கே நம்ம போகிறோம்? சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு. ஏய் கமான் காய்ஸ். ஆமாம், ஜெயிச்சிட்டான். போடு. நம்ம ஆள் வந்துட்டாரு உள்ள. ஏய் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? எனக்கும் அதான் தெரியும். என்ன பண்ணலாம்? ஆளா செலப்ரேஷன். ஆளு தான். ஊசியில் வர்றதை நம்ம எப்படி விட முடியும்? ஐயோ வாட்? சைடாக இருக்க அவனுக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ ஏய் கிங்கு, உன்னை போட்டு சொல்லிடுவோண்டா. ஏய் பாபா வேலையை பார்த்துருக்கிறாரு. நீங்க என்னமா நடக்க போகுது ரூம்ல, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. போதுடா டேய். நிஜ வாழ்க்கை நினச்சின கஷ்டமா இருக்கிறா. ப்ளீஸ்ரா முடிச்சுக்கோங்கண்ணா. ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட் நம்ம கிட்ட இல்லை, இன்னும் நம்ம கிட்ட ஆள். இது போதாதான் நமக்கு. A few moments later. ஓகே, அடுத்த வாரம் இந்த வாட்டி எங்க ஓக்லாமா சிட்டி தண்டர். அது பேஸ்கெட்பால் டீம். அவங்க தானே 2025 சாம்பியன்ஷிப் வேறு வாங்கியிருக்காங்க. பேஸ்கெட்பால் பார்க்குறவங்களா ஒரு லைக் போடுங்க. ஏய் நீயா? என் ஆளோட தனியாக இருக்கு சொன்னேன், அவனை விட மாட்டேன்டா. ஓ உங்கள் ஹோம் டவுனா? ஓகே. Must be really excited. I have a good show. All right. Yeah, that's great. மரியாதை கொடுங்க நமக்காக வந்து பேசுகிறப்பல. இவர் தான் நமக்கு ஆளி செட் பண்ணி விட்டாரு. தேங்க்ஸ். நமக்காக ஒரு மேட்ச் வேறு செட் பண்ணி தரான்றாரு. யாரும் இல்லை. நம்ம டைட்டில் ஷாட் இருக்கான்னு பார்ப்போம். அது கதையில் வருமோ? எதுக்கோ கேட்டு பார்ப்போம். அதான் என்ன டைட்டில் ஷாட்டில் இருக்கு. ஓகே சீன கதையில் இருக்கு. இது எப்போ அட்ரிபியூட்? இதெல்லாம் 3 ஏற்றிப்போம், அவ்வளோதான். திரும்பி வெளியே வரானா? யாரோட நமக்கு மேட்ச்சு? எட்ஜ் த ரேட்டட் ஆகிற அன்பரில் என்ட்ரன்ஸ் மியூசிக் இருந்தால் காப்பி ரைட்டு கொடுத்துட்றாங்க. WWE ஓனர்னு வருது. இல்லைனா நான் என்ட்ரன்ஸோட வச்சுருப்பேன். பரவாயில்ல, நம்ம அடுத்து 2K அதெல்லாம் விளாடுவோண்ட. இப்போ பார்த்துக்கலாம். எனக்குலாம் ஒரு காலத்தில் எட்ஜு பிடிக்குங்க. அந்த லேடர் மேலே இருந்து ஸ்பியர் போடுவார் பாருங்க, செமையாக இருக்கும். சொன்னேன் எட்ஜெல்லாம் அடிக்காதீங்க, ஸ்பியர் வாங்கிக்கோங்க. ஆமாம், எட்ஜு அதிகம் நினைக்கிறேன். 79 கம்மியா தெரியலையே கரெக்டாக என்னன்னு. போடு தீவா நெக் பிரேக்கர். சம்மர் வந்துச்சிட்டேன். காலத்தை வெட்டி கழுத்து சண்டட்டாக்குறது மோசமாக எடுத்துட்டா. இப்போ தருவாண்ட ஸ்பியர். ஆமாம், எட்ஜுக்கு ஸ்பியர் தானே. ஆனால் எட்ஜு ஸ்பியர் தெரியும், ஸ்மாக்கு ஸ்பியரா அது எனக்கு தெரியல. ஜெர்மன் சூப்பர்ஸ்
என்ன எட்ஜ் தடுத்துக்கிட்டே இருக்கீங்க? நாங்கள் ஒரு ஸ்பியர் வாங்கிக்கோங்க, ஒரு பை டிரைவர் வாங்கிக்கோங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் அதிகமாகச்சுன்னா சீக்கிரம் அந்த ஸ்னாக்கும் ஏறும். நம்மகிட்ட அது கம்மியாக இருக்கிறதுனால அது லேட்டாக தான் ஏறும். அதோட அவங்களுக்கும் லேட்டாக தான் வீக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் போக வைக்கணும்னா நம்ம வெளில தான் வைக்கணும் போல. ஓ ஷிட், பார்த்தீங்களா? சொன்னோன்னா நமக்கு அதுக்குள்ளேயும் மஞ்சள் வச்சுக்கணும். நம்ம இவ்வளோ அடி அடித்தா நான் ஒன்றுமே ஆகும். புஷ் பேக். நல்லா இருக்கே. அடிக்க மாட்டான்னு நினச்சேன், தடுத்தாலும். ரிவர்சல். நான் ஸ்பேர் வச்சுக்காங்க நீங்களும் ஒன்று. ஐயோ, என்ன இது கஷ்டமாக இருக்குது வெளில தள்ளுறது. ராயல் ரம்பெல்லாம் செத்த நினைக்கிறேன். நான் ஓவரால் செட்டிங்கில் டைம் அவுட்டை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தடுத்தேன். தடுத்தேன். வந்துடுங்க. மிடில் ஃபுட்டு வச்சுக்கோங்க ஒன்று. கோல்டு ஸ்பியரை ஸ்நாக்காக வச்சுக்கணும். வேணாம். ஏய் எப்படா இது பவர் போட்டா? நான் அது நான் ஐரிஸ் பண்ணலான்னு பார்த்தேன். தடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நேரத்துலாம். கரெக்டாக பிடிச்சேன். என்ன ஒரு ஆளே அடிக்க முடியாது, எல்லாம் திறமைங்க. சுச்சு அப்படி 2 பேரும் ஒரே மாதிரி. என்ன மூவ் போட போகிறேன் வச்சுக்கலாம். 2 பால்ஸ் வாயில். அப்படியே கீழே ஸ்டன் அடிச்சு. ஸ்நாக்கு பின்னு போடலான்னு பார்த்தா உங்களுக்கு இது காட்டலான் இருந்தேன்னா இது என்ன மேலே சைடு போவா இந்த அன்லிமிட்டெட் தண்ணி காட்டுறேன். அது இதுவும் கரெக்டாக அது வேறு எதில் வச்சேன் சைடு ஓகே. அன்லிமிட்டெட் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் இங்கே தெரியுமா? இது ஒரு ஸ்டன்னர் 2ன்னு நினைக்கிறேன். ஸ்டீவா ஸ்டேட் ஸ்டன்னர். நான் அப்படியே ரிங்கே ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன். தச்சுச்சோ இவ்வளோ அடி வாங்கிட்டு
ரெண்டு கொஞ்சமானா நீ தடுக்கிற. ஐயோ நமக்கு ரெண்டு இல்லடா, அவ்வளோ அவ்வளோ நல்ல. நான் தப்பான பட்டன் அழுத்திட்டு இருந்தேன் மொத்தனா. அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க பிறந்திருப்பாங்க நம்ம. நல்லதா நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியதா. ஐயோ எஜ்ஜி ப்ரோ பிளேயர் போடுவாங்க. நார்மலே இவ்வளோட ஹார்டில் வச்சுருந்தேன்னா என்னை போட்டு எப்படி பிளந்துருப்பாங்க. ஜெயிச்சிட்டோம்ல. இப்போ ஜேஆர் வச்சு கதை போகுமோ? ஆமாம் ஏன்னா அது கேட்கல பார்த்தீங்களா அந்த 3 இது. தெரிஞ்சு அந்த கேமை நீங்கள் எல்லோரும் ஏற்றி விடலாம். ஏன் அம்மா லேப்டாப்பில் கூட இருக்கும், PS2ல சூப்பராக இருக்கும். இந்த கேமோட சீசன் எப்பயுமே நல்லாயிருக்கும். திரும்பி வந்துட்டான் அவன். Well, there I am going to be introduce your hometown hero to you. ஜெயாரை பற்றி சொல்கிறப்ப ஐ வாண்ட் டு கிவ் ஃபேன்ஸ் பார்த்திவா. வின்ஸ்மேன் நல்லாவும் போல். ஜெயாருக்கு டவுட்டாக இருக்கு போல். நமக்கு தெரியாத வின்ஸ்மேன் போட்டு அடிக்க போகிறான் ஜெயாரை. தெரியாத விஷயமா? ஸ்டாண்டிங் ஓவேஷன் வேணாமா அப்படின்னு கேட்குற உங்கள் சொந்த ஊரில். சரி நானே கீழே வரேன். வின்ஸ்மேன் கீழே போயிட்டான். பூச்சி தரன்னு எடுத்துகிட்டு போனானே. கிங்கு சும்மா தான் இருக்கேன்டா. அடிச்சிட்டான். நம்ம வந்துட்டோம். வெளில போடா வெளில போடா. ஐயோ வின்ஸ்மேன் கஷ்டமா. இன்னைக்கு நமக்கும் நீ வின்ஸ் போனதுமா சம்பவம் இருக்கு. சொன்னா அழகான பாதையில் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். சரி எவனா ஒருத்தன் அடிப்பான் பார்த்தா இவனா. வச்சு செய்யலாம். பேக் ஸ்டேஜ் மேட்ச்லாம் கை வளர்ந்த அந்த கதை. ஸ்ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரேன். பேக் ஸ்டேஜ் மேட்ச் இங்கெல்லாம் இப்போ எதுவும் கேம் சென்டர்லாம் இல்லை. நாங்களாம் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது நான் தாண்டா பெரிய ஆள் நீ தாண்டா பெரிய ஆளுன்னு சொல்லி அடிச்சுப்போம். இல்லை போல். எப்பயுமே என்ன பண்ணணுன்னா எப்பயும் போய் பைக் எடுத்துக்கணும். சரியா நந்தினாந்தோ பைக் அழுத்திட்டு இப்படியே போயிட்டே இருக்கு. அவனை பிடிக்கணும் கரெக்டாக. அவ்வளோதான் பிடிச்சிட்டோமா. கரெக்டாக இந்த கரண்ட் கம்பத்தில் வந்து விடணும். அவனை திரும்பி எந்திரிப்பான். திரும்பி பிடிச்சிக்கணும். திரும்பி கரண்ட் கம்பத்திலே விடணும். திரும்பி பிடிக்க முடியல. இந்த மாதிரி அவன் எந்திரிக்கும் போது திரும்பி. இதாங்க நான் ஒரே டபிள்யூடியில் பைக்கில் ஓட்டினது. ஏன்னா பேக் ஸ்டேஜில் போட்டு என்னென்னா அப்போ அடிப்பானுங்க. வச்சு செய்வாங்க என்னையெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு போதும் அவங்களுக்கு இதே தான். இன்னொரு வழி இருக்குது ஈஸியாக அவங்களெல்லாம் இது பண்ணுறது. இது குருட்டாங்களோட அவனை இருக்கான அவனை பிடிச்சிட்டு அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இங்கே கொஞ்சம் இங்கே வாழையண்டா. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவனை மேலே ஏற்றி விட்ரும். மேலே ஏறல. இப்போ மேலே ஏறும். மேலே ஏறிட்டானா இதில் இறங்க முடியாது. குதிக்க தான் செய்யணாவே. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்க ஆள் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னா இதாங்க. நல்லா ஆடில் வச்சு இப்படி தான் விளாண்டுருந்தேன். அப்புறம் எந்திரி திரும்பி இன்னொரு வாட்டி மேலே போ. மேலே போனால் மேலே மட்டும் போக மாட்டியாடா. நம்ம அதுக்குள்ளே சீன் போட்டு அதை ஏற்றிக்கலாம். பார்த்தீங்களா சவந்துருச்சு அவனுக்கு. இப்போ ஃபுல் பாடி ஷாப் ஆகி கேட்டடா. ஐயா
இந்த வாட்டி ஆரஞ்சு ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல் பாடி. சொன்னானா சந்திரேஷ், ஏன் நீ வேற வந்து சண்டை போட வந்திருக்க நீ? இப்போ அவ்வளோதான். அடடடடா, இந்த தூரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வா. ஓ வா வா, சீக்கிரம் கீழே வா, மேட்சை முடிப்போம். அவ்வளோதாங்க, ஆள் அவுட்டுங்க. இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க உங்கள் ஃப்ரெண்டு எவனாச்சும் இருந்தானா கூப்பிட்டு வச்சு நாடை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் கடுப்பில் அவன் நிஜ வாழ்க்கையிலே சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த ஏமல்களாம் நாங்களாம் ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டோங்க. நான் பெருசு, நீ பெருசு, அவன் பெருசு, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ என்னடானா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி இதோட மேட்ச்சை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வாரம் விளாடுவோம். ஓகே பாய்.